நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். அல்லது 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2, 5, 8, 10, 11 பணபர ஸ்தானத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் இருப்பது, இல்லை உபஜய ஸ்தானத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 9, 12 அபோகலியம் ஸ்தானத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2, 7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3, 8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2, 7, 11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 வீட்டு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3, 6, 8, 12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்கணம் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சூரியன் புத்தி என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்றாம் பாவமான தனுசு ராசியின் பதிவாகும். தனுசு ராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த சாரத்து வழிவாக உங்களுக்கு புத்திநாதனாகிய சூரிய பகவான் எப்படி பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாரு அந்த பதிவாகும். ஓகேங்களா, இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காக தான் இந்த பதிவு நாங்கள் பார்த்துக்கணுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. தனுசு லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர திசையில் சூரிய புத்தி நடக்குமானால் இந்த லக்கண பாவக ரீதியாக நீங்கள் இந்த பலனை பார்க்கும்பொழுது 100% ஒத்து வருங்க. அப்படி நீங்கள் பலனை பார்த்துக்கலாம். எந்த தயவுதேஜம் வேணால் கரெக்டாக நீங்கள் பலனை பார்த்துட்டு பலன் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிவானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கூடிய திசைன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா 6 கூடியவன் 11 கூடியவன் திசைங்க. ஓகேங்களா, புத்தி பார்த்தீங்கன்னா 9 கூடியவன் புத்தி. இது உங்களோட திசையோட அளவு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையோட அளவுக்கு கால அளவுக்கு பார்த்தோம்னாக்கா 20 ஆண்டு கால வரைக்கும் செயல்பட்டு இருக்குங்க. அதே சுக்கிர திசையில் சூரியன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆண்டு கால வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்றாம் பாகமான ஒன்றாம் ராசியான தனுசு ராசி என்ன நட்சசாரம் இருக்குது பார்த்துருவோம் எனக்கு. ஓகேங்களா, இப்போ அங்கே என்ன நட்சசாரம் இருக்குதுங்க, மூலம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரைக்கும் அங்கே இருக்கும். போராடம் 1 2 3 4 பாதம் வரை இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் வரைக்கும் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய தசா புத்திநாதனாகிய சூரிய பகவான் அந்த மூல சாரத்தில் நின்று உங்களுக்கு புத்தி நடத்தினா என்ன பலன் கொடுப்பாருன்னு பார்த்துருவோம். அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க, 1 சம்மந்தப்படுது, கேது சம்மந்தப்படுறாரு, அப்போ 9 சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஜீவ சமாதி வழிபாடு, ஒரு குரு வழிபாடு, ஒரு தியானம் பண்ணுறது, ஒரு ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் செய்வாருன்னு நம்ம காலகட்டங்களில் கண்டிப்பாக செய்வாருங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு பெரிய அம்சத்தில் பெரிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இது குழந்தை ஜாதகம் நீங்கள் தகப்பனாக இருந்தீங்கன்னா அது அப்படி உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி, சிறந்த ஆன்மீகவாதிங்கிற ஒரு பேரு புகழ் உங்களுக்கு பட்டத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்குங்க. அப்போ ஆன்மீக தொடர்பான நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பினும் நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல பேரையும் நல்ல ஒரு சுகபோகத்தையும் சிறப்புகளும் அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா போராடம் சாரத்தில் உங்களுடைய 9 கோடி புத்திநாதன் சூரிய பகவான் நின்னா என்ன பலன் அளிப்பான்னு பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ 1 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, 1 சம்மந்தப்பட்டு 6 சம்மந்தப்பட்டு 11 சம்மந்தப்பட்டு 9 சம்மந்தப்படுதுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதான் நம்மளோட தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த ஜாதகோட தந்தையாருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த ஜாதகோட தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது லாபத்தையும் கொடுப்பாங்க, அதுக்கு உண்டான பிரச்சனையும் கொடுப்பாங்க, கடனையும் கொடுப்பாங்க. ஆட்கள் போட்டு வேலை செஞ்சு அது மூலம் லாபத்தை பெறுவாங்க. ஆட்கள் போட்டு வேலை செஞ்சு கடங்கார ஆகிற வாய்ப்பும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி வாய்ப்பை மாற்றி கொடுப்பாங்க. அப்போ நம்ம சுகாதாரமாக செயல்படணுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்ம என்ன பண்ணணுங்க, ஒரு தாய் மாமனுக்கு உதவி பண்ணுறது, வளர்ப்பு தாய்க்கு உதவி பண்ணுறது, நம்ம வேலை ஆட்களுக்கு உதவி பண்ணுறது, ஓகே கண்டிப்பாக உழைக்கிறவங்களுக்கு போய் நம்ம உடை தானம் அன்னதானம் பண்ணுறது. ஓகேங்களா, நம்ம மூத்த சகோதரிங்களுக்கு நண்பர்களுக்கு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி மாறுங்க, அது அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல லாபகரமாக மாறும், அனைத்தும் வருமானமாக மாறும், சிறப்புடையதாக மாறும், பேரு புகழோடு மாறும், அனைத்தும் தனமாக மாறும். நம்ம எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, சரி இன்னும் எவ்வளோ சொல்லாங்க, அடுத்து போயிடுவோம். அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க, அடுத்து உத்திராடம் சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ உத்திராடம் சாரங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இது 1ஆம் பாவம் சம்மந்தப்படுது, அப்போ 9 டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ இந்த உத்திராடம் சாரத்தை நின்று புஷ்கர மாதம் வாங்கி இந்த சுக்கிரன் திசையில் இந்த 1ஆம் பாவத்தை லக்கணத்தில் சூரியன் நின்று புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம தந்தை இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ளே நல்ல பெரிய மனசை தர்ம கருத்தா ஒரு அறக்கட்டளை ஒரு பெரிய மனசை போரில் அரசியலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பில் இதுக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ கட்டாயமாக இது வம்சாவளியாக பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் இருக்கிறோம், ஊருக்குள்ளே பெரிய ஏதோ ஒரு தொடர்பில் ஊருக்குள்ளே நம்ம பெரிய போது சமூக சேவையில் நம்ம கண்டிப்பாக இருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பொறுப்பில் இருப்போங்க, ஒரு ஆழ்மை தளத்தை பொறுப்பில் நம்ம கட்டாயம் நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இது ஒரு சிறப்பு அம்சங்க. இது இந்த மாதிரி அதை சுயசாரத்தில் இருந்து புஷ்கர மாதம் வாங்கி உங்களுக்கு புத்தி சூரிய பகவான் அந்த இடத்துல இருந்து புத்தி நடத்தினாருன்னா சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போவாருங்க. இது பகை தான், அந்த திசைக்கு இந்த புத்தி பகை தான் இருந்தாலும் பார்த்தாலும் கூட ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஆனஸ்ட்டாக கொண்டு போவாருங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்துக்கு உஷாராக இருந்தால் போதுங்க. ஓகேங்களா, பெண்கள்கிட்ட சாப்பு வாங்காமல் பெண்கள் உஷாராக இருந்தோம்னா அனைத்தும் ஜெயந்தாங்க. இது எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள், சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான்.
உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.